அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக்ல டைரக்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்திலிருந்து 1933 வேகன்சி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் தான். அதாவது இதுல உங்களுக்கு எந்த பிளேஸ்ல எவ்வளவு வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க, அதே போல கார்பரேஷன் வைஸ் போஸ்ட் வைஸ் எவ்வளவு வேகன்சி ஒவ்வொரு கார்பரேஷன்லயும் ஃபில் பண்ண போறாங்க, அதுக்கான எக்ஸாம் எப்போ, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டீடைல்டா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க. 2/2/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துருச்சு. ஸோ இதுக்கான இமெயில் ஐடி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/2/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி, ஸோ இதில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேஜில் தான் செலெக்ஷன் ப்ராசஸை சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் உங்களுடைய இந்த போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கான அந்த சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க நகராட்சியில். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் கார்பரேஷன், சிவில், மெக்கானிக்கல், முனிசிபாலிட்டி, சிவில்னு சொல்லிட்டு வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேனு, டவுன் பிளானர் இன்ஸ்பெக்டர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎம்இ அப்படின்னா டைரக்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு, அடுத்து டிடபிள்யூடிஏடிபி அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அடுத்து சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர், ஸோ அதுதான் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பிங்கிறது. ஸோ இதில் டோட்டலாக 1933 வேகன்சி. அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. ஸோ சானிட்டரி வேகன்சியில் மட்டும் 110 வேகன்சி எக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஒவ்வொரு வேகன்சிலையும் கார்பரேஷன் நேம் வைஸு, கேட்டகரி வைஸு எவ்வளோ வேகன்சி இப்போ பிரேக்கப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கார்பரேஷன் நேம் கொடுத்துருக்காங்க. ஆவடி, கோயம்புத்தூர், கடலூர்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் வேகன்சி, அதில் கேட்டகரி வைஸ் ஜிடி, எஸ்சி, எம்பிசி, பிசி, ஸோ இந்த மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த பிரேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 146 வேகன்சி அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டோட்டலாக 146 வேகன்சி. அதில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 156, ஸோ அதுவும் அதே போல் தான் கார்பரேஷன் நேம் வைஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்ல 257. இதில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, தாம்பரம், சேலம், திருநெல்வேலி, ஸோ இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச அளவான டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, இதில் எவ்வளோ கேட்டகரி வைஸ் வேகன்சி அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேன் 35, ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 238. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2ல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஓவர்சீர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனு, ஸோ இவங்க எல்லாமே இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஃபார் போஸ்ட், இதில் உங்களுக்கான அந்த போஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஜிடி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு இதில் கீழே கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, இந்த மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் மொத்தம் 80 வேகன்சி, டவுன் பிளானிங் ஆஃபீஸரில் 12 அப்படிங்கிற அந்த பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த 102 டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர் அவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளேஸ் இருக்கிற அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. 102 வேக்கன்சி. அடுத்து முனிசிபல் கமிஷனர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி ஒர்க் இன்ஸ்பெக்டர் எந்தெந்த முனிசிபாலிட்டியில் வேக்கன்சி இருக்குது அப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிளேஸ்லேயே உங்களுக்கான வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க, எல்லா கார்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற வேக்கன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2/2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 12/3 லாஸ்ட் டேட்டு. 9/2/2024 முதல் 12/3/2024 வரை ஆன்லைனில் அதுக்கான அப்ளிகேஷன்
ஆக்டிவேட்டில் இருக்கும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் வீடியோ பீரியட் பார்த்தீங்கன்னா 13/3/2024 15/3/2024. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த டேட் போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 1 to 8 வரைக்கும், அப்புறம் 14. இதில் வந்து டிகிரி பிளானிங்கில் இருக்கணும் 14வது அந்த போஸ்ட்டில். ஸோ இதுக்கு வந்து 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 2ல் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு அதையும் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். பேப்பர் 2ல் வந்து கம்பல்சரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில். இது வந்து 30/6/2023 வந்து நடக்குது பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து 30/6/2023 ஆஃப்டர்நூன் நடக்குது. ஸோ அடுத்த போஸ்ட் 9லேருந்து 13, அடுத்து 14 இதுலேயும் வந்து டிப்ளமோ இன் சிவில் டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ல் பேப்பர் 1ல் வந்து டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் 29/6/2023 காலையில். பேப்பர் 2ல் வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் 29/6/2024 வந்து ஆஃப்டர்நூனில் நடக்கும். அடுத்தது போஸ்ட் பார்த்தீங்கன்னா 14வது போஸ்ட்லேயும் அதே போல தான் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி பிளானிங் அண்ட் ஆப்டைன் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க பேப்பர் 2. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலிமா தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. வேறு எந்த மோட்லேயும் வந்து அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏஜ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, ரிசர்வேஷனு, இது எல்லாமே வேகன்சி டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற போஸ்ட்டுக்கு 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியர் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பிஇ இருக்கணும். பிஇயில் வந்து சிவிலோ மெக்கானிக்கலோ இன்ஜினியரிங்கோ அல்லது பிடெக் டிகிரியோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிகிரி வந்து முடிச்சு. அதே போல் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதே போல் அந்த மாதிரி அந்த டிகிரி கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதில் டிகிரி கேட்டிருக்காங்க. டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங்கில் வந்து பிளானிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங். டிடபிள்யூஏடி போர்டு ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் அல்லது சானிட்டரி இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆர் டிசிஇ அவார்டட் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கில் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது மெட்ராஸ் இதில் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ ரெகனைஸ்டு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஈக்குவலண்டான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். டிராஃப்ட்ஸ் மேனுக்கு டிப்ளமோ இன் சிவில் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓவர்சீர் மஸ்ட் போசஸ் ஏ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் இதில் வந்து உங்களுக்கான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். அலைடா வந்து கெமிஸ்ட்ரி இருக்கணும் அல்லது கெமிஸ்ட்ரி அலைடா வச்சு ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் அல்லது என்வைரன்மெண்டல் சயின்ஸ் அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி இது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். 10th ஹையர் செகண்டரி டிப்ளமோ அல்லது டிகிரி அல்லது பிஜி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாலேஜ் இன் தமிழ் இருக்கு அது கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் இன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த ஆப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் மெத்தட்லாம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ நேரம் நடக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் மெத்தட் அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்க்கு அந்த டீட்டெயில்ஸு ஷெடியூலு, அதே போல் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கான டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா டோல் ஃப்ரீ நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த tnmaWSUCanApply.com இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, சிலபஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்டு, டவுன் பிளானிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான அந்த இது கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஆர்கிடெக்சர்னா அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க.
ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா ரிட்டன் எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான அந்த அனெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் 200 கேபிக்குள்ளே பிடிஎஃப்ல வந்து இருக்கணும். சிங்கிளோ அல்லது மல்டிபிள் பேஜோ. 10th 12th உங்களுடைய டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் கேட்டுக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் 9/2/2024 நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடச்சிருக்கு. ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ தான், டைரக்ட் உங்களுக்கான உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கான வேலை வரும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.